அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TechLancer. இந்த வீடியோவில் நீங்கள் டைட்டில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. என்னது ஜியோ வந்து தில்லுமுள்ளு பண்ணிருச்சா, ஏர்டெல் வந்து ஏமாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிறைய வந்து கன்ஃபியூஸாக இருப்பீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அதாவது நீங்கள் புதுசாக கற்றுக்க போகிற விஷயம் வந்து எதுவும் கிடையாது. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் அது படித்த விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கு பின்னாடி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ஜியோ வந்து தில்லுமுள்ளு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. ஸோ அது என்ன மாதிரி விஷயம் அப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்க, நம்ம ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டே இருப்போம். ஜியோ வந்து ஒரு டாப் ஒரு நம்பர் 1 நெட்வொர்க் கம்பெனியாக கடந்த ஒரு 3 வருடங்களாக வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வழங்கக்கூடிய ப்ரைஸ் தான். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில், ரொம்ப சீப்பான ப்ரைஸஸில் எல்லா பிளான்ஸையும் கொடுத்துட்ருக்காங்க. இது மற்ற கம்பெனிகளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய கடினமான ஃபேஸை வந்தது. அது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் எல்லாரும் அவங்களோட ப்ரைஸ் வந்து கம்மி பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஜியோ மேலே வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ராட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில். அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்றத இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன மாதிரி கேஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக இந்த டெலிகாம் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கால் மேக் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு இன்கமிங் பர்சன் இருப்பாங்க, ஒரு அவுட் கோயிங் பர்சன் இருப்பாங்க. ஸோ கால்ஸ் வந்து இப்படி தான் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இன்கமிங் அவுட் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். அதே போல் இதில் ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனி வந்து இன்கமிங் கால் வருதோ அந்த கம்பெனி வந்து அவுட் கோயிங், எங்கேருந்து அவுட் கோயிங் வந்துச்சோ அந்த கம்பெனிக்கு 6 பைசா வந்து பே பண்ணணும். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ புரியலான்னு இன்னொருக்க சொல்கிறேன். ஸோ அதாவது எந்த கம்பெனிக்கு வந்து இப்போ ஏர்டெலுக்கு வந்து இன்கமிங், ஜியோலேருந்து ஏர்டெலுக்கு வந்து ஒரு இன்கமிங் கால் வந்துச்சுன்னா ஏர்டெல் வந்து ஜியோக்கு 6 பைசா வந்து பே பண்ணணும். இது வந்து கான்செப்ட். ஓகேங்களா, இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து நான் சொல்கிறேன் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி கிட்டத்தட்ட அதாவது ஒரு கால் வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க, உங்கள் நண்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கால் போகும் இல்லையா, அந்த கால் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்ட்ஸ்லேருந்து 45 செகண்ட்ஸ் வரையும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் தான் வந்து தில்லுமுள்ளு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏர்டெல் வந்து இப்போ கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். ஜியோ வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு தில்லுமுள்ளு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன விஷயம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாக சொன்ன மாதிரி 30 to 45 செகண்ட்ஸ் நான் ஒரு ஏர்டெல் யூசர், நான் ஒரு ஜியோ யூசர் கால் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து மினிமம் அந்த கால் வந்து 30 செகண்ட்ஸ்லேருந்து 45 செகண்ட்ஸ் வரையும் அந்த கால் போகணும். பட் இதை ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவாக எடுத்துக்கிட்டு, இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஜியோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏர்டெல் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிங்கர் டைம் வந்து பார்த்திங்கன்னா 20 செகண்ட்ஸுக்கு ஜியோ வந்து செட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் இருக்குது கால் கம்மி பண்ணால் இதில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த கம்பெனிகளுக்கு இரண்டுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஏர்டெல் யூஸராக இருக்கேன், என்னுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜியோ யூஸராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோடய நண்பருக்கு கால் பண்ணோம். அதாவது இப்போ ஏர்டெல் யூஸர் நான் ஜியோவுக்கு வந்து கால் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து அது வந்து அவுட் கோயிங், ஜியோக்கு வந்து அது இன்கமிங். ஸோ இன்கமிங் கால் வந்துச்சுன்னா அவங்க, அதாவது ஜியோக்கு வந்து ஏர்டெலுக்கு வந்து 6 பைசா பே பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நடக்கக்கூடிய விஷயம். பட் சின்ஸ் ஜியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங்கரை வந்து 20 செகண்டுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 செகண்டுக்குள்ளே ஃபோன் எடுப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்ஸ் வரையும் போகலான்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 20 செகண்ட்ஸ் வரையும் நான் வந்து கால் பண்ணுறேன், அவர் எடுக்கலை. ஸோ இது என்ன ஆகும், மிஸ்டு கால் வந்து ஆகிடுது. அதாவது 20 செகண்ட்ஸில் அவர் ஃபோன் எடுக்கலைன்னா ஜியோவுக்கு அது மிஸ்டு கால் ஆகிடுது. ஓகேங்களா, ஸோ ஏர்டெலுக்கு இப்போ அந்த கால் கனெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா ஏர்டெலுக்கு 6 பைசா வந்திருக்கும். அது கனெக்ட் ஆகலை, மிஸ்டு கால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த எண்டில் இப்போ வந்து பார்க்குறாங்க, ஓ இந்த நம்பர்லேருந்து கால் வந்துருக்கு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து ஏர்டெலுக்கு வந்து இன்கமிங் காலாக வருது, ஜியோவுக்கு அது அவுட் கோயிங் காலாக வந்து போயிடுச்சு. ஸோ அதாவது ஏர்டெலோடைய முன்னாடி அவுட் கோயிங் காலாக இருந்தது, இப்போ ஜியோவோட அவுட் கோயிங் காலாக வந்து மாறிடுச்சு. சின்ஸ் அது ஒரு மிஸ்டு காலானால. ஸோ இப்போ ஏர்டெலுக்கு இன்கமிங்காக வரதுனால ஏர்டெல் வந்து ஜியோவுக்கு 6 பைசா பே பண்ணணும். அப்படி ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு கம்பெனிக்கு இன்கமிங் கால் வருதோ, எந்த கம்பெனியில் வந்துச்சோ அந்த கம்பெனிக்கு இன்கமிங் வந்த கம்பெனி 6 பைசா கொடுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த ஃப்ராடை தான் வந்து ரிலையன்ஸ், அதாவது ஜியோ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர்டெல் கண்டுபிடிச்சி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, இந்தியாவில் கிட்டத்தட்ட 120 கோடி பேர் வந்துருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60% மார்க்கெட் வந்து ஜியோ வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாப்புலேஷனில் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்து ட்வீக் பண்ணுறனால எவ்வளோ வந்து காசு வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர்டெல் வந்து ஜியோ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஜியோ வந்து இதை மறுத்து, இல்லை நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணல, யூஸ்வலாக வந்து 20 செகண்ட்ஸில் தான் இருக்கும், 22 யூஸ்வலாக எல்லா கம்பெனியுமே 20லேருந்து 30 தான் வைப்பாங்க, நாங்கள் யூஸ்வலாக இதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சமாளிச்சிருக்காங்க.
ஸோ நமக்கு இதில் என்ன தெரிய வேண்டிய விஷயம் அப்படின்னா, நமக்கு எதுவும் தெரிய வேண்டிய விஷயம் கிடையாது. பட் இதுக்கு நம்ம சும்மா ஒரு கால்னு நினச்சிக்கிட்டு இருக்க விஷயத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வந்து ஓடிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் நினச்சி பார்க்கும்போது நான் யோசிச்சு பார்த்தேன். ஓகே, இப்படிலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுது, அதனால் ஷேர் பண்ணுறேன். இன்னும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.